என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். அதுவும் உனக்கு நெருக்கமான ஒரு உறவை பற்றிய உண்மை என்றால், என் பிள்ளையே, அதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாயா? என் தங்கமே, அப்பன் சொல்வது உண்மை என்பதை நீ முழு மனதோடு நம்பினால் மட்டுமே என்னுடைய வாக்கினை நீ கேட்க வேண்டும். இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி ஒரு உறவு ஒன்று வரப்போகின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் எந்நாளும் நாம் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறோம். அப்பனே, ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்துவிட்டு இப்பொழுது எனக்கென்று யாரும் இல்லாத ஒரு நிலையில்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் செல்ல பிள்ளையே, நீ நம்பிய உறவு ஒன்று உன்னை மிகவும் அதிகமான ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி அகல பாதாளத்தில் தள்ளிவிட்டு சென்று விட்டது. அதனால் நீ அதிலிருந்து மீண்டும் எழும்பவே முடியாத கஷ்டத்தில் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். உதவிக்கு என்று யாருமே இல்லாமல் நீ தவித்து நின்ற வேதனைகளை எல்லாம் இந்த அப்பன் அறியாமல் இல்லை. நீ எப்பொழுதெல்லாம் துன்பங்களில் சிக்கி மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கென தன்னம்பிக்கையை கொடுத்து உன்னை கைதூக்கியும் இந்த அப்பன் உதவி செய்திருக்கிறேன். பிள்ளையே, உன்னுடைய பழைய உறவை பற்றிய சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் குழந்தையே நீ நினைக்கிறாய் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு இதோடு முடிந்துவிடவில்லை. இந்த வாழ்க்கையே எனக்கு பிடித்தது போல இனிமேல்தான் வாழப் போகிறேன் என்ற எண்ணத்தையும் உனக்குள் நான் உருவாக்கி கொடுத்தேன். உனக்கு துரோகங்களை செய்தவர்கள், ஏமாற்றங்களை கொடுத்தவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை தவற விட்டதற்காக அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் விட்டு சென்றதற்காக நீ வருத்தப்படக்கூடாது. அந்த அளவிற்குத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து சேர வேண்டும். அது மட்டுமல்ல என் பிள்ளை, அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ வேண்டும். அதற்கு என் பிள்ளைக்கு போதிய அளவு மனதைரியத்தையும் அனுபவங்களையும் சில நல்ல விஷயங்களையும் நான் அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளைக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்துகள் வருகின்றதோ அதற்கு முன்பாகவே அதையெல்லாம் உனக்கு எச்சரிக்கையாகவும் இந்த அப்பன் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா? அதனால் என் செல்ல பிள்ளையே, அப்பனின் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. தேவையில்லாத சிந்தனைகள்தான் உன்னை முழு மனதோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடுவது இல்லை. என் அன்பு பிள்ளையே, உன்னை ஒருவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்ட பிறகு அவர்களை பற்றி நீ நினைக்க வேண்டிய அவசியம் ஒரு துளி அளவு கூட இல்லை என்பதை நீ மீண்டும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே. அவர்கள் உனக்காக இதுநாள் வரையிலும் என்னவெல்லாம் செய்தார்களோ அவையெல்லாம் முதலில் உண்மையாகத்தான் இருந்தது என்று நீ நினைக்கலாம். ஆனால் எல்லாமே முடிந்து போகின்ற அளவிற்கு உனக்கு காயங்களை கொடுத்து விட்டார்கள் அல்லவா? அதன் பிறகு அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒரு உறவு என்பது நீ என்ன சூழ்நிலையில் இருக்கின்றாயோ அதை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தாலும் அதை புரிந்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே உனக்கான நல்லதொரு அன்பினை தர முடியும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த நாட்கள் எல்லாம் நீ மிகவும் வருந்தி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்றுதான் நினைத்தாய். பிறகு அந்த முடிவினை மாற்றி இப்போது எப்படியானாலும் சரி, நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும், இவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக உனக்கான ஒரு புதிய உறவு உன்னை தேடி வந்திருக்கிறது.
வாழ்க்கையில் ஒரு முறை காயப்பட்டு விட்டால் மீண்டும் மீண்டும் காயப்படுவோம், ஏமாற்றப்படுவோம் என்று நினைக்காதே. ஒரு முறை தவறி விழுந்து விட்டால் மீண்டும் விழமாட்டாய். நிச்சயமாக நீ எழுந்துதான் நிற்பாய் என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும். என் தங்கமே, ஏமாற்றத்தை உனக்கு கொடுத்தவர்களே அங்கு ஒன்றும் தெரியாதது போல சந்தோஷமாக இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் என்ன குறை? இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான சந்தோஷமும் எதிர்காலமும் அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அந்த உறவானது ஏற்கனவே அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தவர்கள்தான், புதிதாக யாரும் வரவில்லை. உன்னுடைய இந்த சூழ்நிலை மற்றும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் நெஞ்சுக்கு நெருக்கமாக பேசக்கூடிய ஒரு உறவாக இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் இவர்களை பற்றிய நல்ல அபிமானம் இருக்கும் பொழுது நன்றாக சிந்தித்து நீ ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். இன்று உன்னை தேடி வந்த இந்த உறவானது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுக்கப் போகின்றார். எந்த ஒரு அன்பிற்காக நீ ஏங்கி தவித்தாயோ, எந்த ஒரு அன்பு வாழ்க்கையில் கிடைத்தால் மன நிம்மதியாக இருந்திருப்போம் என்று நினைத்தாயோ, அந்த அன்புதான் உனக்கு கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் இப்போது நீ இருக்கிறாய் என்பதையெல்லாம் இந்த உறவானவர் நிச்சயமாக புரிந்து கொண்டுதான் இருக்கிறார். உனக்கு கஷ்டத்திலும் இன்பத்திலும் துணை நின்று உன்னோடு உனக்காகவே வாழ்வதற்கு தயாராகவும் இருக்கின்றார். உன்னுடைய மனமானது அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் இருந்தால் நிச்சயமாக நீ மறுக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது உனக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, சாதாரணமாக எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை துணையானது கிடைத்து விடுவது இல்லை. சிலருக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் துணையின் சுயரூபம் தெரிந்து வாழ்க்கையே கொடூரமாக மாறிவிடும். ஆனால் நீ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த உறவானது உனக்கு நிம்மதியை கொடுக்கும். உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன்னால் அவர்களுக்கும் அவர்களால் உனக்கும் பலன்கள் கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் என்று நீயும் முழு மனதோடு நம்பினால் மட்டுமே இந்த வாழ்க்கையை நீ தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய வயது இப்பொழுது இளம் வயதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் உனக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வர பழக வேண்டும். ஏனென்றால் நீ ஒரு முறை இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டால் அழகான வாழ்க்கையானது அதன் பின்னால் ஒளிந்திருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய். நடந்ததையே நினைத்து வருந்தி கொண்டு இருப்பாயானால் உனக்கு துன்பங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தை நீ கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சிலருக்கு அவர்கள் விரும்பிய உறவுகளோடு அந்த சந்தோஷமானது கிடைத்திருக்கும். ஆனால் மற்றும் சிலருக்கோ அவர்களை விரும்புகின்ற உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைத்திருக்கும். உனக்கு நீ விரும்பிய உறவு கொடுத்த ஏமாற்றத்தினால் தவித்து கொண்டிருந்தாயானால் இப்பொழுது அந்த ஏமாற்றத்தை மறந்து சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாகத்தான் இது உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அது மட்டுமல்ல என் தங்கமே, நீ மனதில் எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும். யார் ஒருவர் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, இல்லை வரவில்லை என்றாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை எது எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எல்லா வகையிலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிடிவாதமாகவே வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது. உன்னை தேடி வருகின்ற அன்பினை உனக்கு உண்மையாகவே பிடித்திருக்கும் பட்சத்தில், உனக்கும் அந்த எண்ணம் இருக்கும் பட்சத்தில் உனக்கான வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த அப்பன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே. இந்த அப்பன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பிடிப்பினையும் உருவாக்கி கொடுக்கிறேன். அதனால் என் செல்ல குழந்தையே, நீ நன்றாக வாழ்ந்து மற்றவர்களையும் நன்றாக வாழ வைக்க வேண்டும். உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே இந்த அப்பனுக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்கும். முடிவானது நீ யோசித்து எடு, எல்லாம் உனக்கு நல்லபடியே நடக்கும். மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது. என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது.
எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.